Welcome to TechFeed. Reality is always stranger than fiction. யதார்த்தம் அப்படிங்கிறது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே புரியும். நாம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாத அளவுக்கு தங்கத்தை பத்தின பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது தங்கத்தை வெறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படிமங்கள்ல வைரங்கள் உருவாகிற மாதிரி பூமியிலேயே உருவாகிற விஷயம் கிடையாது. அத கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பூமி உருவாகிறதுக்கு பல லட்ச வருஷங்களுக்கு முன்னாடியே உருவானதுதான் இந்த தங்கம். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. விண்வெளியில சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். இந்த சூப்பர் நோவாவால தான் நம்மளுடைய சூரிய குடும்பமே உருவாச்சு. நம்மளுடைய சூரியன், இந்த கோள்கள், பூமி எல்லாமே இந்த சூப்பர் நோவாவால தான் உருவாச்சு. இந்த சூப்பர் நோவா அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அதனுடைய அழுத்தம் அதிகரிக்கும் போது அந்த நட்சத்திரம் வெடிச்சு செதறதை தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்த பார்ட்டிகல்ஸ்ல தான் இந்த தங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரபஞ்சத்துல உருவாக ஆரம்பிச்சது. இந்த சூப்பர் நோவா வெடிப்புல ஏற்பட்ட வாயுக்களும் தூசுக்களும் சேர்ந்துதான் இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாச்சு. இதுல தான் நம்மளுடைய பூமியும் உருவாச்சு. இந்த பூமி உருவாகும் போது அதுல இருந்த அந்த தூசுக்கள் வாயுக்கள்ல தங்கமும் கலந்திருந்தது. பூமி உருவாகும் போதே இந்த வாயுக்கள் தூசுக்களோட தங்கத்தையும் சேர்த்து உள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானது. அப்போ நம்ம பூமிக்குள்ள வந்த தங்கம் தான் இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லா தங்கத்தையும் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கோடிக்கணக்கான வருஷம் காத்திருந்தாலும் இந்த பூமியில தங்கம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலேயே ஜப்பான் அடுத்து இந்தியாவுக்கு தான் முதல்ல கரண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி இந்தியாவுக்கு கரண்ட் வர காரணமா இருந்ததும் இந்த தங்கம் தான். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பணத்தை உருவாக்குனதும் இந்த தங்கம் தான். கோடிக்கணக்கான மனித உயிர்களையும் உயிரினங்களையும் அழிச்சதுக்குண்டான வரலாறு இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கு. ஏன் இன்னமும் பல உயிர்களை பலி வாங்கிக்கிட்டு இருக்கு, பல உயிரினங்களை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த தங்கம். இதை பத்தின எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். கூடவே இந்த தங்கம் ஏன் இந்த அளவுக்கு விலை உயர்ந்ததா இருக்கு, இந்த தங்கத்தோட விலையை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சில இடங்கள்ல இந்த பூமியோடைய மேல் பரப்பிலேயே இந்த தங்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா ரொம்பவே குறைந்த அளவுல தான் இந்த மாதிரியான தங்கம் கிடைக்குது. உங்கள சில பேர் கோல்ட் ரஷ் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்களை இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க. அதாவது அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த மாதிரியான நாடுகள்ல இந்த கோல்ட் ரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இதுல பொதுமக்கள் கூட போய் தங்க துகள்களை மண்ணில இருந்து தேடி எடுக்க முடியும். ஆனா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெரும்பான்மையான தங்கம் அப்படிங்கிறது தங்க சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் பூமியில சுரங்கம் தோண்டி தங்கத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பூமிக்கு அடியில இருந்து நாம பாறைகளை வெட்டி வெளியே கொண்டு வரோம். இதுல சில சமயங்கள்ல சில இடங்கள்ல தான் தங்கம் அப்படிங்கிறது மஞ்சள் பாறைகளா டைரக்டா தங்கமாவே கிடைக்குது. அதாவது எந்த இடத்துல அதிகமான தங்க துகள்கள் இருக்கோ அந்த இடத்துல. மற்றபடி அங்க இருக்கிற பாறைகளை வெட்டி பூமிக்கு மேல எடுத்துக்கிட்டு வந்து அதை சிறு சிறு துண்டுகளா உடைச்சி அதை பவுடர் ஆக்கி அதுல பல கெமிக்கல்ஸை நம்ம ஆட் பண்ணி தான் தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறோம். இதுல அதிக அளவு பயன்படுத்துறது உயிரினங்களுக்கு ரொம்பவே ஆபத்தான விஷத்தன்மை வாய்ந்த சைனடை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல சைனட், மெர்க்குரி, பொட்டாசியம் சைனட், சோடியம் சைனட்னு சொல்லிட்டு நிறைய விஷத்தன்மை வாய்ந்த கெமிக்கலை பயன்படுத்தி தான் தங்கத்தை அந்த மண்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறோம். அதுவும் ரொம்ப சிறிய அளவுலாம் கிடையாது. ஒரு குவாரி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு ஏரி அளவுக்கு நாம இந்த சைனடை நிரப்பி வச்சுதான் நாம இந்த கோல்டை பிரிச்சு எடுக்கிறோம். இந்த சைனடு ஏரிகளுடைய கரைகள் பல நேரங்கள்ல உடைஞ்சு போயிடும். ஒட்டுமொத்த இந்த தங்க குவாரிகள்ல ஏற்படுற விபத்துக்கள்ல 75% இந்த சைனடு ஏரிகளுடைய கரைகள் உடையறதுனாலதான் ஏற்படுது. 2000 ரொமேனியால இருக்கிற ஒரு கோல்டு குவாரியில இருக்கிற சைனட் ஏரியோட கரை உடைஞ்சதுனால அந்த சைனட் அப்படிங்கிறது டிசா
கங்கா அப்படிங்கிற ஒரு ஆத்துல கலந்துச்சு. அது கலந்ததும் அந்த ஆத்துல இருக்கிற அத்தனை உயிரினத்தையும் கொன்னுடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துச்சு. இந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை தான் சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் குடிநீரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைய நிலைமைக்கும் அங்க இருக்கிற கிராமங்கள் இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரல. அது மட்டும் இல்ல, இந்த பாய்சனைஸ்டு கெமிக்கலை வச்சு இந்த தங்கத்தை அந்த மண்ணுல இருந்து பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுல இன்னும் பல கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி 2000 டிகிரி வெப்பநிலைக்கு மேல அதை வெப்பப்படுத்தி தான் இந்த தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான வெப்பநிலைக்கு இதை கொண்டு போகும்போது அதுல இருந்து ஏற்படுற புகை அப்படிங்கிறது ரொம்பவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த புகையில மெர்க்குரி அப்படிங்கிறது ரொம்பவே அதிக அளவில் கலந்துருக்கு. இந்த புகை காத்துல கலந்து எல்லா இடத்துலயும் பரவுது. இன்னைக்கு நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காத்துலயும் மெர்க்குரி கலந்துருக்கலாம். அதற்கு காரணமா நாம அனுபவிச்சிருக்கிற இந்த தங்கமா கூட இருக்கலாம். இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மண்ணை சைனட் மண்ணாகவும் காத்த மெர்க்குரி நிறைந்த காத்தாகவும் மாத்துது. இதனால பல உயிர்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மெர்க்குரி நிறைந்த காற்றை நாம சுவாசிக்கிறதுனால நம்மளுடைய ஹார்ட், லிவர், லங்ஸ், பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல்ல இருக்கிற பெரும்பான்மையான உறுப்புகள் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அத்தனையும் இருக்கு. நாம போட்டிருக்கிற 1 கிராம் மோதிரம் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 20 டன் பாறைகளை உடைச்சி மண்ணாக்கி இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் விட்டு ப்ராசஸ் பண்ணி தான் அந்த தங்கத்தை நாம எடுக்கிறோம். அதனாலதான் இந்த தங்கத்துக்கு நாம அவ்வளவு விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா வாங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வெறும் அணிகலனா அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதற்கு கொடுக்குற விலை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். பணத்தை சொல்லல, பல உயிர்களை இதுக்கு விலையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா நாம சாகடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. உலகத்திலேயே இந்த தங்கத்தை அதிகமா கன்சியூம் பண்ற நாடு இந்தியா தான். இந்தியர்களாகிய நாம தான் இந்த தங்கத்தை அதிகமா வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு தங்கத்தை நாம வாங்கணுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கிற வீடியோல இதை பத்தி நம்ம அழகா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது மனிதன் அப்படிங்கிறவன் இல்லாம இருக்கிறது தான் இந்த பூமிக்கு நல்லது அப்படிங்கறத பத்தி. இந்த விஷயம் ஃபியூச்சர்ல நாம உருவாக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கு புரிய வரும்போது அந்த டெக்னாலஜி மனித இனத்துக்கு எதிராக செயல்பட்டு இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக மனித இனத்தை அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் கார்ட்லயும் லிங்க் கொடுக்குற, மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி தங்கம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு உலோகம். மற்ற பல உலோகங்களோட நாம தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது தங்கத்துக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கு. அதாவது இரும்பு மாதிரி காத்துலயோ தண்ணிலயோ பட்டா தங்கம் துருப்பிடிக்கிறது கிடையாது. வெள்ளி மாதிரி கருத்து போகிறதும் கிடையாது. காப்பர் மாதிரி தண்ணியில பட்டதுன்னா ஹைட்ராக்சைடு அண்ட் கார்பனேட் கோட்டிங் வந்து அது பச்சை கலர்ல மாறுறதும் கிடையாது. அது மட்டும் இல்ல, த பெஸ்ட் எலக்ட்ரிக் கண்டக்டராகவும் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மனிதன் இந்த கோல்டை சூப்பரா ஒரு இடத்துல பயன்படுத்தி இருப்பான். விண்வெளிக்கு போற ஸ்பேஸ் ஷிப்போட கண்ணாடி தயாரிக்கிறதுல இந்த கோல்டை ரொம்பவே சிறிதளவுல பயன்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பேஸ் சூட் இருக்கு இல்லையா, அவங்க போட்டிருக்கிற ஹெல்மெட்ல இருக்கிற கிளாஸ்ல கூட இந்த கோல்டை மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சிருப்பாங்க. இது எதுக்காகனா சூரியன்ல இருந்து வர்ற கதிர்களால மனிதன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா இந்த கோல்டை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்காக நாம கோல்டை பயன்படுத்தும் போது அது மனிதர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும். அதற்காக நாம அதிகமான பொல்யூஷனும் ஏற்படுத்த தேவையில்லை. இந்த அளவுக்கு நம்ம கோல்டை பயன்படுத்தும் போது நமக்கு பூமியில மேல்புறத்துல கிடைக்கிற கோல்டு அப்படிங்கறதே போதுமானதாவே இருக்கும். இதற்காக தான் இயற்கை அப்படிங்கிறது நமக்கு தேவையான அளவு தங்கத்தை பூமியோட மேல்புறத்திலேயே கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நாம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக நாம கோல்டை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே சொற்பமான அளவு தான். அதாவது இந்த 2000 வருஷத்துல நாம கிட்டத்தட்ட 1,57,000 டன் தங்கத்தை இந்த பூமிக்கு அடியில இருந்து வெட்டி எடுத்திருக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1,04,000 டன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட நகைகளாகவும் தங்க பிஸ்கெட்களாகவும் கோல்டு காயின்ஸாவுமே இருக்கு. இந்த விஷயம் மாறணும்னா நாம கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோசியல் ஸ்டேட்டஸா பார்க்கறத உடைச்சாலே போதும். இதற்குண்டான புரிதல் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட வந்தாலே போதும். அந்த புரிதலுக்கு நம்ம சேனலோட இந்த வீடியோவும் ஒரு சிறு பங்கா இருக்கு அப்படிங்கறதுல நம்ம சேனலுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த புரிதலை நீங்களும் ஏற்படுத்தலாம். பண்டமாற்று முறையிலிருந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு, பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த தங்கம் தான்.
இதை பற்றின முழு தகவலை நம்ம சேனலில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு கார்ட்லையும் கொடுக்குற, மறக்காம செக் பண்ணி பாருங்க. பல நூறு வருடங்களா ஒரு நாட்டுக்கிட்ட எந்த அளவுக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கையிருப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நாடு அவங்களுடைய பணத்தை அச்சிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது இல்ல. இதற்குண்டான தகவலையும் ஆல்ரெடி நம்ம பணத்தின் வரலாறு வீடியோலயே பார்த்துட்டோம். ஓகே, தங்கத்தோட விலையை இந்தியாவில் எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். தங்கத்தோடைய டிமாண்ட், அதாவது அதனுடைய தேவை அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு தேவையான தங்கத்துல கொஞ்ச அளவு மட்டும்தான் நாம இந்தியாவில இருந்து வெட்டி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா பாதிக்கு மேல நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே முக்கியமானது, இந்த தங்கத்தை இம்போர்ட் பண்ணும்போது எந்த ஒரு நகை கடைக்காரரும் இந்த தங்கத்தை வெளிநாட்டுல இருந்து வாங்கிட முடியாது. இந்தியாவுக்குள்ள தங்கம் அப்படிங்கிறது வருதுன்னா அது இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் தான் வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை வாங்க முடியும். இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து நாம தங்கத்தை இறக்குமதி பண்றதுக்கு அமெரிக்கன் டாலர்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அமெரிக்கன் டாலரோட வேல்யூ ஏறனாலும் இறங்கினாலும் அது நமக்கு தங்கத்தின் விலையில பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி நாம இந்தியன் ரூபாயை தான் அமெரிக்கன் டாலரா கன்வெர்ட் பண்றோம் இல்லையா, அதனால இந்திய ரூபாயோடைய மதிப்பும் மாறினாலும் தங்கத்தின் விலையில மாற்றம் ஏற்படும். ஒரு நாட்டினுடைய கரன்சி மதிப்பு மாறுது அப்படின்னா அது அந்த நாட்டில் இருக்கிற பல காரணிகளை வச்சு தான் மாறும். ஆனால் பழைய காலத்தில் தான் நாம் தங்கத்துக்கு ஈக்குவலாக பணத்தை மதிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய ஜிடிபி, எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு தான் அந்த நாட்டினுடைய ரூபாய் மதிப்பும் இருக்கு. அடுத்ததா இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான ட்ரேடிங்ல தங்கத்தை ஆன்லைன்ல வாங்கறது மூலமாவும் இந்த தங்கத்தோட மதிப்பு அப்படிங்கிறது மாற செய்யுது. உதாரணத்துக்கு இந்த கோவிட் வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட இந்த தங்கத்தினுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதனுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு ரொம்பவே. ஆனால் அதனுடைய விலை ஆப்போசிட்டாக ஏறிக்கிட்டு இருந்தது. டிமாண்ட் கம்மியாக இருக்கும் போது தங்கத்தோட விலை குறையதான் செய்யணும். ஆனால் ஏறினத்துக்கு மிக முக்கியமான காரணம், வெளிநாடுகளில் எல்லாருமே ஆன்லைனில் தங்கத்தை வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி லாக்டவுனோ அல்லது ஒரு டிசாஸ்டர் வரும்போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பின்தங்கிடும். இதனால அந்த நாட்டினுடைய பணத்தின் மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். இந்த சமயத்தில் பெரும் பணக்காரர்களும் வங்கிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கோல்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அவங்க டாலர்ஸாவே கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது 1000 கோடி ரூபாய் கையில வச்சிருக்காங்கன்னா அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது 950 கோடி ரூபாயா குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எந்த பிசினஸும் அவங்களால ரன் பண்ண முடியாது. வங்கியால கடன் கொடுத்து வட்டியும் வாங்க முடியாது. அதனால இதை சரி பண்றதுக்காக அவங்க கோல்டுல எல்லாருமே ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதனால தங்கத்தோடைய டிமாண்ட் கிரியேட் ஆகி தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சது. நிலைமை சரியானதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு அவங்க டாலரை மறுபடி எடுத்திருப்பாங்க. அவங்க செல் பண்ணும்போது வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு தான் செல் பண்ணிருப்பாங்க. அதாவது டாலர்ஸோட மதிப்பு குறைஞ்சாலும் அவங்க கிட்ட இருக்கிற டாலர்ஸோட குவான்டிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே மறுபடி செல் பண்ணிட்டு அந்த மணியை எடுத்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் தங்கத்தோட விலை மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அடுத்ததா தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறதுல இந்த இறக்குமதி செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவு இருக்கும் இல்லையா. தங்கத்தை ஒரு 1000 கோடிக்கு வாங்குறோம்னா அந்த தங்கத்தை கொண்டு வரத்துக்கு, இந்தியாவுக்குள்ள கொண்டு வரத்துக்கு உண்டான செலவு அப்படிங்கிறதையும் தங்கத்தோட விலையில தான் வைக்கிறாங்க. அடுத்ததா இந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும் இல்லையா. அதனால தங்கத்தை வாங்கும் போது தங்கத்தை இந்தியாவில் இறக்குமதி பண்றதுக்கான ஒரு டாக்ஸை இந்தியன் கவர்மெண்ட் போடுறாங்க. அந்த டாக்ஸையும் நம்ம பே பண்ணி தான் தங்கத்தை வாங்கணும். அதனால அந்த டாக்ஸுக்கு உண்டான விலையும் நம்ம தங்கத்தோட விலையில அடக்கமாகுது. அடுத்ததா ஃபைனலா விற்பனையாளர்களுடைய லாபம். தங்கத்தை வாங்கி நகையா செஞ்சு நம்ம கிட்ட விற்கிறாங்க இல்லையா, சோ அவங்க ஒரு லாபம் வச்சிருப்பாங்க. பிளஸ் அவங்க அந்த நகையை கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா. சோ இதெல்லாம் அந்த கடைக்காரருடைய லாபத்துக்குள்ளார அடங்கணும் இல்லையா. சோ அதற்குண்டான லாபத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் அடக்குன விலை தான் தங்கத்தோட விலையா நிர்ணயமாகுது. இன்னும் நம்ம தங்கத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வரலாறுகள்ல தங்கம் அப்படிங்கிறது ஒரு
பெரிய இடத்த பிடிச்சிருக்கு, பல நாடுகளை உரு தெரியாம அழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் தங்க சுரங்கத்துல கொத்தடிமைகளா வேலை பார்க்குற நிலைமை சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள்ல இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கர்நாடகால இருக்கிற கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பார்க்க போன லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுவும் அதுல 70% மேல தமிழ்நாட்டில இருந்து தமிழ் மக்கள் போய் அங்க வேலை பார்த்திருக்காங்க. அதுல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தங்க ஆபரணங்களை அதிகமா ஆண்கள் தான் அந்த காலத்துல அணிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது எப்படி மாறிச்சு, பெண்களுக்கு ஏன் தங்கம் இந்த அளவுக்கு பிடிக்குது, இதற்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நம்ம பாட்டு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ்க்கு உண்டான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். பார்ட் 2 வீடியோக்கு உண்டான லிங்க் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.